guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கோட vlog தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குறேன். ஸோ இன்னைக்கு என்ன ரெசிபினா முட்டை குழம்பு தாங்க. எப்படி சூப்பராக செம்மையாக செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க, அப்போ தான் வர நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தலாம். தக்காளி 4 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு, அப்புறமா முட்டை ஒரு 10 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான ஸ்பைசஸ். இப்போ வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இது கூட நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன், அப்புறம் ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கிறேன். போட்டாச்சு. இப்போ இது கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து வதக்கி இருக்குங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துப்போம். சேர்த்தாச்சு. இப்போ பச்சை மிளகா 4 எடுத்து வச்சுருந்தோம்ல, அது சேர்த்துப்போம். சேர்த்தாச்சு. லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இது கூட பூண்டு நான் சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டாச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கணும். இது கூட தக்காளி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டாச்சு. கல்லுப்பு நான் போட்டுக்கிறேன். மஞ்சள்தூள் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கிண்டி விடுங்க. இப்போ வந்து இது கூட மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கணும். டூ டேபிள் ஸ்பூன் அளவு. ஆட் பண்ணியாச்சு. இப்போது மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கணும். ஒன் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா நான் வதக்கி விட்டுக்கிறேன். இப்போது தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுருங்க. மூடி போட்டு எடுத்து காமிக்கிற பாருங்கள். நல்லா ஓரளவு கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து இந்த நேரத்தில் முட்டையை உடச்சி ஊற்றணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு குழம்பு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இளமதி AMBA சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.